கூகுள்ல எப்படி நம்மளோட வெப் பேஜஸ் சீக்கிரமா ரேங்க் பண்றது, அதுல இருக்க சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ், மல்டிபிள் எஸ்இஓ ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றது அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் எஸ்இஓ. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சப்போஸ் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் ஆர் எஸ்இஓ ஆர் பிளாகிங்ல கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் வந்தீங்கன்னா தென் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி எ ஐ ஓப்பனர் ஃபார் யூ பீப்புள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இட்ஸ் a never ending process. So SEO கண்டிப்பா இதுவே ஆக போறது இல்ல. பட் you need some patience, that's it. At least 5 to 6 months ஆச்சு உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தே ஆகணும். நீங்க என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் எஸ்இஓல அட்லீஸ்ட் 5 to 6 months ஆச்சு நீங்க வந்து வெயிட் பண்ணி ஆகணும். லைக் உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் பண்ற அளவுக்கு. ஸோ ரேங்க் ஆகணும்னா 5 to 6 months நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா தென் டோன்ட் கோ வித் எஸ்இஓ. ஓகே, ஸோ இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன். பிகாஸ் இனிஷியல் டேஸ்ல நான் எஸ்இஓல தான் இருந்தேன். என்னோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, நான் ஒரு டைம் வந்து ஆன் பேஜ் நான் ஆப்டிமைஸ் பண்ணி முடிச்சிருவேன். கீவேர்ட்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணி, காம்படிட்டிவ்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு, கீவேர்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன், லைக் டேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் டேக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்ட அப்புறம் ஆன் பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவேன்னா பேக்லிங்ஸ் வர ஆரம்பிப்பேன். ஸோ பேக்லிங்ஸ் யூஸ் பண்ற டூல் பாத்தீங்கன்னா Ahrefs அண்ட் செம்ரஷ், இந்த 2 டூல் தான் நான் மேஜரா யூஸ் பண்ணது. அதுல வந்து நான் பேக்லிங்ஸ், காம்படிட்டர்ஸோட எதெல்லாம் பேக்லிங்ஸ் எங்கெல்லாம் வச்சிருக்காங்க, எதெல்லாம் வச்சிருக்காங்க போய் ஸ்பைல போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாமே பேக்லிங்ஸ் வந்து நான் மேக் பண்ணிட்டு ஒரு 2 நாள் மேக் பண்ணிடுவேன். மேக் பண்ணி ஒரு 100 பேக்லிங்ஸ் நான் மேக் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரேங்கிங் போய் செக் பண்ணிட்டு இருப்பேன். அந்த கீவேர்டுக்கு என்னடா ரேங்க் ஆகல, ஃபர்ஸ்ட் 100ல கூட ரேங்க் ஆயிருக்காது. 100 ரொம்ப லாங் பீரியட் கழிச்சு தான் ரேங்க் ஆகும் இல்லையா? கண்டிப்பா ஒரு 10 பேஜ் 20 பேஜ் அளவுக்கு நான் போயிருக்கேன். என்னோட பேஷன்ஸ் பொறுமையா, லைக் நான் அவ்வளவு பொறுமையா 20 பேஜஸ் அளவுக்கு நான் போயிருக்கேன். என்னடா அப்போ கூட என்னோட டிஜி லைஃப் பிளாகே வரலையேன்னு சொல்லி. பட் ஒரு சடனா பாத்தீங்கன்னா ஒரு 3rd month 4th month நினைக்கிறேன், சடனா பாத்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்னிப்பெட்னு சொல்லி இருக்கும். ஸோ ஃபீச்சர் ஸ்னிப்பெட்டா ஏதோ நீங்க சர்ச் பண்றீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு ரிலேட்டடா வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பிளாக் இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஆன்சர் வந்து இருக்கும். அந்த ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ல வந்து ரேங்க் ஆச்சு. சோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரலன்னா ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ல வந்து இருக்குமே சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா திருப்பி நான் விகோரஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் பேக்லிங்ஸ்ல. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து ஆன் பேஜ்ல நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா கான்டென்ட் வந்து எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா எனக்கு 800-900 கான்டென்ட் இதுதான் எழுதுறாங்க, லைக் வேர்ட்ஸ் தான் எழுதுறாங்க. மினிமம் 1500 வேர்ட்ஸ் வச்சு நீங்க எழுதுற மாதிரி பாருங்க ஒரு பிளாக் நீங்க எழுதுறீங்கன்னா. சோ ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஒரு 10 பிளாக்ஸ் இருக்கும். 10 பிளாக்ஸ் இருக்கும் போது 10 பீப்புளோட நீங்க தி பெஸ்டா இருந்ததா உங்களால அந்த 10 பீப்புள் கூட காம்பீட் பண்ண முடியும். 10 பீப்புளோட நம்ம வந்து கொஞ்சம் லேக் ஆனாலும் செகண்ட் பேஜ் 3rd பேஜ்ல போயிடுவோம். அப்போ 10 பீப்புள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணலன்னு பாருங்க. என்ன ப்ரொவைட் பண்ணலையோ அதுவும் அது வந்து நீங்க மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களோ அதை வந்து நீங்க அதுவும் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து நீங்க கொடுக்கும் போது, ஸோ உங்களோட கான்டென்ட் பெஸ்டா கொடுக்கும் போது தெல் பி a சான்ஸ் உங்களோட வெப்சைட் ஆர் உங்களோட பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் நீங்க பேக்லிங்க் பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம், நீங்க வந்து பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 10 பில்லர் கண்டென்ட்ஸ் எழுதுங்க. பில்லர் கண்டென்ட்ஸ் அப்படின்னா நீங்க பிளாகிங் வெப்சைட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட் சம்பந்தமா மற்ற பிளாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எழுதுற ஒவ்வொரு பிளாக்கும் பில்லர் பிளாக்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பில்லர் பிளாக் அப்படிங்கிறது ஒரு 3500 to 5000 வேர்டிங்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிளாக் எழுதுவீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல இருக்கும். உங்களுக்கு ஹோம் பேஜ்ல நீங்க நிறைய காட்டலாம், பட் மெயினா நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோ இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்றதோ அந்த பில்லர் பிளாக்கா இருக்கும். அந்த பில்லர் பிளாக்ல இருந்து சப் பிளாக்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு பிளாக் எழுதுறேன்னா இமெயில் மார்க்கெட்டிங்க வந்து நான் பில்லர் பிளாகா வச்சுக்குவேன். அதுல இருக்க சப் இதெல்லாம் இருக்கும், லீட் ஜென்ரேஷன் இல்லைன்னா எப்படி டெலிவர் பண்றது அப்படிங்கிற ஒவ்வொரு பிளாகையும் நான் அந்த பில்லர் பிளாக் கூட கனெக்ட் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணீங்கன்னா இன்டர்லிங்கிங். பில்லர் பிளாக்ங்கிறது 3500ல இருந்து 5000 வேர்ட்ஸ் இருக்கும். இதான் பில்லர் பிளாக். கண்டிப்பா நீங்க ஒரு பிளாகிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பில்லர் பிளாக் அட்லீஸ்ட் ஒரு 10 பிளாக் எழுதுங்க. அதுக்கப்புறம் பில்லர் பிளாக்ல இருந்து அதுல என்னெல்லாம் பேசியிருக்கீங்களோ அதோட சப்டிவிஷனை மற்ற பிளாக்ஸ்ல எழுத ஆரம்பிங்க. இட்ஸ் a பெஸ்ட் திங் டு ரேங்க் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லாம நீங்க லாங் டேர்ம்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லயும் ஒரு பெஸ்ட் திங்கா வரலாம். அப்புறம் எப்பவுமே அந்த பிளாக் ஃபுல்லா ஒரே நிஷ்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பெல்லாம் பிளாக்ஸ் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டாகோட காலர் செயினுக்கு மட்டும் பிளாக் எழுதியிருக்காங்க. டாகுக்கு நிறைய இருக்கு, ஆனா காலர் செயினுக்கு மட்டும் பிளாக் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நேரமா போங்க. அதுவும் நல்ல ப்ராடக்டா பார்த்து அதுல பிளாக் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ எப்படி எஸ்இஓ நிறைய நிஷ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றது. ஸோ
ஸோ நிறைய நீஷன் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் செக்மெண்டேஷன் தான் நான் சொல்வேன். ஸோ நீங்க எப்படி வந்து செக்ரிகேட் பண்ண போறீங்க? ஏன்னா எஸ்யூஎன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பர்சனால எல்லாமே பண்ணிட முடியாது. மேபி இது வந்து நீங்க எல்லாமே மேனேஜ் பண்றேன்னு சொல்றீங்கன்னா மேபி நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஏஜென்சி, ஏன்னா நான் ஏஜென்சி மாடல்ல நான் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால ஆஃப் பேஜுக்குன்னு சொல்லி ஒரு சில பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஜஸ்ட் ஃபார் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஆன் பேஜுக்குன்னு சொல்லி ஒரு சில பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தான் வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஆன் பேஜ் வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா லெட்ஸ் டேக் உங்ககிட்ட ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அப்போ ஒரு ப்ராஜெக்டா தான் நீங்க போக மாதிரி இருக்கும். நீங்க அட் டைம் நீங்க 3 ப்ராஜெக்ட்ஸும் நீங்க போக முடியாது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தான், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரிலேட்டடா நீங்க வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ காம்படிட்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ரீசன்காக எஸ்இஓ பண்றாங்க இது வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்ல. அப்போ ஆன் பேஜ் நீங்க பண்றீங்கன்னா ஆஃப் பேஜ் வந்து வேற ஒரு பர்சன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூ பீப்புள். ஸோ சிங்கிள் பர்சனால எஸ்இஓ பண்ணவே முடியாது. ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஒரு ப்ராஜெக்டும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சிட்டீங்க. மேபி நீங்க டாக்டர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க, மேபி லாயர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட கீவேர்ட்ஸ், அவங்களோட காம்படிட்டர்ஸ், அவங்களோட நீஷ் என்னவா இருக்கு, அவங்களோட கீவேர்ட்ஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறாங்க, அவங்க என்ன கீவேர்ட்ஸ் அவங்க வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்காங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடாது. கிளைண்ட்ஸ்க்கு என்ன கீவேர்ட் தேவை, அந்த கீவேர்ட்ஸை நீங்க ரிஃபைன் பண்ணி அதோட பொட்டென்ஷியல் வால்யூம் எவ்வளவு இருக்கு, ஸோ இந்த சர்ச் வால்யூம்ஸ் எல்லாம் இருக்கா, அவங்க கொடுக்குற ஒரு சில கீவேர்ட் கொடுப்பாங்க. பட் அந்த கீவேர்டுக்கு வந்து சர்ச் வால்யூமே இருக்காது. வால்யூமே இல்ல, யாரும் சர்ச்சே பண்ணலன்னா அப்போ அந்த கீவேர்ட் நீங்க அவ்வளவு மெனக்கெட்டு ரேங்க் பண்றது வேஸ்டா போயிடும். அட்லீஸ்ட் சர்ச் வால்யூம் அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்தாதான் மேபி சர்ச்சஸ் வரும்போது டிராபிக்கும் நம்ம வெப்சைட் குள்ள வரும். டிராபிக் உள்ள வந்தாதான் லீட்ஸா கன்வெர்ட் ஆகும். யாருமே வராம ஜஸ்ட் நம்ம ரேங்க் பண்ணி ஒண்டி வச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபோர்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா செக்மெண்ட் பண்ணுங்க. செக்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அண்ட் தென் டெக்னிக்கல் எஸ்இஓன்னு போகும்போது உங்களோட வெப்சைட் டெவலப்பர்ஸோட நீங்க உட்காந்து தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். மேபி நீங்க வேர்ட் பிரஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேபி இட்ஸ் ஈஸி ஃபார் யூ பீப்புள். ஸோ தட் ஈஸியாவே பண்ணிடலாம். மேபி நீங்க ஒரு HTML சைட் ஆர் PHP சைட்ஸ் எல்லாம் போறீங்கன்னா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ வெப்சைட் டெவலப்பர்ஸோட உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் இருந்தா அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணி முடிப்பாங்க. ஸோ இட்ஸ் a combination of 3 people. ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறியே ஆகணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இருந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாமே வந்து வீடியோ ஃபார்மேட்ல வந்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஃபார்மேட்ல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே அதனால தான் பாட்காஸ்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பிளாகிங் வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கணும். ஜஸ்ட் நீங்க கான்டென்ட் ரைட்டிங்ல வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்கன்னா பிளாகிங்ல உங்களால சக்சீடே பண்ண முடியாது. பிளஸ் உங்களுக்கு SEO தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு வெப் டிசைன் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் வேர்ட் பிரஸ்ல ஒர்க் பண்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான வெப்சைட் உங்களால ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண முடியும். வித் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸோட அந்த வெப்சைட் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிளாக் எழுதுறீங்க, ஸோ கான்டென்ட் மேக் பண்றீங்க, கான்டென்ட் வந்து நீங்க போஸ்ட் பண்ணிடுறீங்க. போஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க SEO பண்ண வேண்டியதான் there will be a chance அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் ஆகும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்கே ஆகலைன்னா நீங்க என்னதான் கான்டென்ட் மேக் பண்ணாலும் உங்களால மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை மானிட்டைஸ் பண்ண முடியலன்னா உங்களோட போடுற எஃபோர்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா வேஸ்டா போயிடும். ஸோ அதனால SEO வந்து மேண்டேட்டரியா இருக்கும். அப்போ வேர்ட்பிரஸ் வெப் டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், SEO தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் கான்டென்ட் ரைட்டிங். இது மூணுமே தெரிஞ்சா உங்களால வந்து உங்களோட கான்டென்ட்டை வந்து ஈஸியா மானிட்டைஸ் பண்ண முடியும் AdSense மூலியமா. பிளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். பிளாகிங்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் லேர்ன் பண்ணது என்னன்னா உங்களோட தீம்ஸ் வந்து பெஸ்டா பர்ச்சேஸ் பண்ணுங்க. தென் வந்து இந்த தேவையில்லாத கிராக் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து 2018ல கிராக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா என்னோட வெப்சைட்டே பேன் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். பிளாகிங் பண்றீங்கன்னா லீகலா இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகி கரெக்டான ஹாஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் ஹாஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு சர்வர் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு லீகலான சர்வரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சர்வர் வந்து நல்ல ஸ்பீட் கொடுக்குற சர்வரா இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 499 பர் மந்த் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்க பிளான்ஸ் வாங்கி நல்ல ஹாஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும். ஏன்னா ஃபாஸ்டா இருக்கிற வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் கூகுள்ல ரேங்க் ஆகும். தென் SEO அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா SEO ரொம்ப முக்கியம். அதுக்கும் ஏதோ ஒரு பிளகின் யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எதுக்குமே கிராக் யூஸ் பண்ணாதீங்க. தென் தீம் வந்து ரொம்ப லைட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ட்ரா அப்படிங்கிற தீம் எல்லாம் ரொம்ப நாளா இருக்கிறது, அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். அதனால ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தீம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் பிளாகிங் பண்றது.